ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சமைக்க போகிறாங்க. அப்படியே வளவல கொலான்னு இருக்குமே ஒரு வெண்பொங்கல். கடையிலலாம் சாப்பிட்ருப்பீங்களே மிளகு பொங்கல், அதுதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். இது வரைக்கும் அது சமைச்சதே கிடையாது. அது எப்படி பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. பட் நிறைய டைம் நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். பட் வந்து வீட்டில் வந்து இது பண்ணதே கிடையாது. ஸோ வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேங்க. எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. எப்படி பண்ணணும் அப்படின்றது என் ஒய்ஃப் சொன்னால் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதே நேரத்தில் யூடியூப்பையும் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு, முந்திரி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து நெய், இது எல்லாமே ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு பொருளாக போட்டு தாளித்து ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மிளகு, சீரகம், கடுகு எல்லாம் ரெடியாக இருக்குது. பட் சிம்பிள் ப்ராசஸ் தான், ஈஸியாக வந்து நம்ம சமைச்சிடலாம் இந்த மிளகு பொங்கல். ஃபஸ்ட் நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து அதில் ஊற்ற வேண்டியது, அவ்வளோதான் வந்து வேலை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அரிசியும் பருப்பையும் சேர்த்து வேக வச்சிடலாம். அரிசி ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3/4 கிளாஸ் அரிசி, அப்புறம் அதில் 1/4 கிளாஸ் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 3/4 கிளாஸ் டம்ளருக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சாப்பாடு குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசியை விட தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும். அதுக்காக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் கலந்துக்கலாம். நெய் போடுறது அப்படின்றது நம்ம விருப்பம்தான், லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே குக்கரில் மூடி வச்சு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்துகிட்டு இந்த சாதத்தில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றிட்டு அப்படியே நமக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கடுகு 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 10 முந்திரி எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளித்து எடுத்த எண்ணெயை அப்படியே எடுத்து சாதத்தில் கலக்க வேண்டியதான். இந்த வெண்பொங்கலில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகு பொங்கல் ரெடிங்க. அவ்வளோதான். பொங்கல் இன்னும் கொஞ்சம் குழஞ்சி நல்லா கொலன்னு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதாங்க, நல்லபடியாக வந்து பொங்கல் செஞ்சாச்சு. பட் பொங்கல் வந்து கலர்ஃபுல்லாக வரல. ஏன்னா வந்து பருப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன் அப்படின்னா கலர்ஃபுல்லாக வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பொங்கல் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரல. ஓகேங்களா? பருப்பும் கொஞ்சம் டக்குன்னு கருகி போயிடுச்சு. அது கொஞ்ச நேரம் தான் போட்டேன், பட் அதுக்குள்ளே கருகிடுச்சு, லைட்டாக கருகிடுச்சு, ரொம்ப கருகலை. ஓகே, பரவாயில்லை. பருப்பு நம்ம லாஸ்ட்டில் போட்டு வந்துருக்கணும். ஓகே, இந்த பொங்கலோட அப்படியே சாம்பார், சட்னி இதெல்லாம் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெறும் பொங்கல் தான் சாப்பிட போகிறோம். ஊறுகாய் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பை பை, see you.